அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஆட்டுக்குடலை சமைக்கிறதுக்கு எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறது தான். நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது சிறுகுடல். இது நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதுனால பின்னி கொடுத்துட்டாங்க. இல்லை நம்ம சொன்னோம் அப்படின்னா பைப் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள தண்ணி நப்பி கூட தராங்க. நாங்கள் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டு அவங்க க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பின்னி கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா திரும்பவும் நம்ம இந்த முடிச்சுகளெல்லாம் அவுத்துட்டு திரும்ப நம்ம இதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கவங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பின்னினதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணி வாட்டரில் ஆட் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இது பெருங்குடல். இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்கும். இதில் உள்ள இந்த பிளாக் கலர் ஸ்கின்னை நான் உரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இது பெருங்குடல் கூடவே ஒட்டி இருந்தது. இதுவும் நல்ல குடல் மாதிரியே தான் இருந்தது, லப்பரி டைப்பில் இருந்தது. இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் கொழுப்பு நிறையா இருந்தது. அது எல்லாமே பிரித்து எடுக்கணும். இப்போ நான் முதல் சிறுகுடலை பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு முடியை மட்டும் அவுத்துட்டு அப்படியே இழுத்தோன்னா ஈஸியாகவே பிரிஞ்சு வருது. அங்கங்கே ஸ்ட்ரக் ஆச்சு, ஆனால் ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். அடுத்து நம்ம பெருங்குடலில் க்ளீன் பண்ணிக்கலாம். பெருங்குடல் கழுவுறதுக்காக நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதில் உள்ள மேலே இருக்க பிளாக் கலர் ஸ்கின்னை நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிட முடியும். ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஒரு சிலர் இந்த மேலே உள்ள அந்த பிளாக் கலரை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே குக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே குக் பண்ணிக்கலான்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த பிளாக் கலரையும் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அதனால சுடு தண்ணியில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாமே பாருங்கள், சுடு தண்ணியில் போட்டங்காட்டி கொஞ்சம் லைட்டாக விரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது லைட்டாக ஆறணும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததுனால நல்லா சுட சுட இருக்கும். இது ஆறி வந்ததும் நம்ம மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பிளாக் ஸ்கின்னை இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி கொடுத்தோம்னாவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இதுவே உங்களுக்கு கையில் அழுத்தி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட அப்படியே லைட்டாக சொரண்டிங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப அழகாக பிரிஞ்சு வரும். அப்படியே தொட்டோன்னே பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு ஆறிடுச்சு வரமாட்டேங்குது அப்படின்னா திரும்பவும் ஹாட் வாட்டரில் நனைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகவே பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக க்ளீன் பண்ணணும். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா குடலில் இருக்கிற இந்த பிளாக் ஸ்கின்னையுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த பிளாக் ஸ்கின் எவ்வளோ சூப்பராக உறிஞ்சி வருது பாருங்கள். பிளாக் ஸ்கின்னை உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துட்டோம்னா அப்படியே க்ளீன் ஆகிடும். அடுத்தது சிறுகுடல் க்ளீனிங் ப்ராசஸ் பார்க்கலாம். சுடு தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு வெது வெதுப்பான சூடு வந்ததும் நம்ம தண்ணியில் கழுவி வச்சுருக்க சிறுகுடலை சுடு தண்ணியில் ஆட் பண்ணி அப்படியே வேக விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். ஹாட் வாட்டரில் போட்ட உடனே பாருங்கள் குடல் அப்படியே நல்லா சுருண்டு வருது. குடல் வேகிற கேப்பில் நம்ம பெருங்குடலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பெருங்குடலில் உள்ள எல்லா கருப்பு கலர் தோலையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இனி நாம் இதை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறுசாக கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா குடல் வெந்து வரும்போது சுருங்கிடும். இந்த சைஸ் சரியாக இருக்கும். நான் இதே சைஸுக்கு நான் என்கிட்ட இருக்க எல்லா பெருங்குடலையுமே வெட்டி எடுத்துக்க போகிறேன். சிறுகுடலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே திரண்டு வந்திருக்கு. இனி நாம் இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியில் போடாமல் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து கட் பண்ணும்போது ஈஸியாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க முடியும் சிறுகுடலை. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு சிறுகுடலை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால அதில் உள்ள கவுச்சி வாசமும் கம்மியாகிடும். நல்லா நுர வர ஸ்டேஜ் வரைக்கும் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிறுகுடலும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணின சிறுகுடல் பெருங்குடல் ரெண்டையுமே ஒரே பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த குட்டி பை மாதிரி இருந்தது இல்லைங்களா, இதையும் நான் வெட்டி ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இது எல்லாத்தையுமே உப்பு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நான் கழுவி எடுத்துக்க போகிறேன். நான் உப்பு சால்ட் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா க்ளீன் ஆகி வரும். இதை நம்ம அப்படியே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு போட்டு அதில் நாம் இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது இதில் உள்ள கவுச்சி வாடை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி லைட்டாக பண்ணி கொடுங்க. ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும்.
அவ்வளோதான். இனி இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த குடலை நான் இன்னொரு 2 தடவை நார்மல் வாட்டரில் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கே தெரியும், இதை கழுவும் போது நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கலங்காமல் இருக்கணும். கலங்குச்சுன்னா இன்னொரு தடவை சேர்த்து அலசிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறேன். தண்ணி எனக்கு கலங்கலை, கிளியராக இருக்குது. நான் தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு குடலெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், குடல் க்ளீன் பண்ணியாச்சு. இதை வச்சு குழம்பு, ஃப்ரை எல்லாம் எப்படி செய்யறதுங்கிற வீடியோவும் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.